தியாக திருநாளான பக்ரீத் கொண்டாட்டங்களை பொறுத்தவரையில் பிரியாணி மிக முக்கியமான ஒரு இடத்தை பிடிக்கிறது. தமிழகத்தில் பிரியாணி என்றால் ஆம்பூர் பிரியாணிக்கு ஒரு தனி இடம் உண்டு. வேலூர் மாவட்டம் ஆம்பூர், வாணியம்பாடி பகுதிகளில் தியாக திருநாளான பக்ரீத் பண்டிகை இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த பகுதியை பொறுத்தவரையில் பக்ரீத் திருநாள் இஸ்லாமியர்களுக்கான பண்டிகையாக மட்டுமே இல்லாமல் பொருளாதார ரீதியிலும் அனைத்து தரப்பினருக்கும் பலனளித்து வருகிறது. இஸ்லாமியர்களின் முக்கிய பண்டிகைகளில் ஒன்றான பக்ரீத் இஸ்லாமியர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் கொண்டாடப்பட்டாலும் தமிழகத்தில் அவர்கள் அதிகம் வசிக்கும் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் மற்றும் வாணியம்பாடியில் இந்த பண்டிகை சிறப்பு கவனத்தை பெறுகிறது. இன்றைய தினத்தில் ஆடு, மாடு, ஒட்டகங்கள் ஆகியவை இறைவனுக்கு குர்பானி கொடுக்கப்பட்டு அவற்றின் இறைச்சிகள் ஏழைகளுக்கும் தானமாக அளிக்கப்படுகின்றன. மத பாகுபாடின்றி அனைத்து தரப்பினருக்கும் இறைச்சிகள் கொடுக்கப்பட்டு சமத்துவ பண்டிகையாக பக்ரீத் கொண்டாடப்படுகிறது. ஸோ இந்த குர்பானி ஒரு கரியில் எல்லாமே சேர்ந்து தான் எல்லாமே சேர்ந்து முஸ்லீம் நான் முஸ்லீம்ஸ் எல்லாமே சேர்ந்து தான் நாங்கள் இந்த மாதிரி ஈதுக்காக கொண்டாடுறோம். ஸோ இந்த குர்பானி என்பது ஒரு இறைவனுக்கு பிடிச்சமான ஒரு அமல். ஸோ இது எல்லாமே முஸ்லீம்ஸ் ஒரு ஹாப்பியாக செய்கிறாங்க. பக்ரீத் பண்டிகையின் போது ஆடு, மாடு, ஒட்டகங்கள் குர்பானி கொடுக்கப்படுவதால் இதையொட்டி அவற்றின் விற்பனையும் இங்கு அமோகமாக நடைபெற்றது. இந்த பண்டிகைக்கென்றே ஏராளமான ஆடுகள் வளர்க்கப்பட்டு விற்கப்படுவதாகவும் இதன் மூலம் நல்ல வருவாய் கிடைப்பதாகவும் இந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர். இந்த பண்டிகையின் மூலமாக இஸ்லாமியர்கள் மாத்திரமல்ல, இஸ்லாம் அல்லாத மக்களும், இந்துக்களும், கிறிஸ்தவர்களும், இன்னபிற சமூக மக்களும் இந்த பண்டிகையை முன்னிட்டு தொழில் ரீதியாக பல வாய்ப்புகளை பெறுகிறார்கள். இந்த பண்டிகையை முன்னிட்டு நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சகோதரத்துவத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பும் இங்கே நிலவுது. சமத்துவத்தை வெளிப்படுத்தும் பண்டிகையாக பக்ரீத் அமைந்துள்ளதால் இந்த பகுதி மக்கள் அனைவரும் இதில் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். புதிய தலைமுறைக்காக வேலூர் செய்தியாளர் குமரவேல்.